இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா மிட்சுபிஷி D700 ஒயரிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா சேஃப்டி ஒயரிங். ஓகேவா, சேஃப்டி ஒயரிங்கில் எஸ்சி அப்படிங்கிறது என்னென்னா சேஃப்டியோட காமன். ஓகேவா, இந்த எஸ்சியையும் S1 S2 இந்த மூணையும் லூப் பண்ணால் தான் என்ன ஆகும்னா சேஃப்டி லூப் க்ளோஸ் ஆகும். நம்ம இப்போ இதில் வந்து சேஃப்டி பிஎல்சியை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த சேஃப்டி லூப் எடுத்துருக்கோம். அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த எஸ்சியை வந்து ஒரு காண்டாக்டரோட என்ஓக்கு கொடுத்து இந்த ரெண்டையும் அந்த காண்டாக்டரோட ஆனது ரெண்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே S1 S2வில் கொடுத்துருக்கோம். ஓகேவா, எப்போது நம்மளோட சேஃப்டி பிஎல்சி மூலம் சேஃப்டி இன்புட் க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகும், இந்த சேஃப்டி வந்து இதாகும். ஓகேவா, இது எக்ஸாம்பிளுக்கு நீ இப்போ அந்த சேஃப்டி லூப் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அங்கே பார்த்தோன்னா இந்த மாதிரி எரர் வந்துடும். ஓகேவா, ஒன்ஸ் அதுக்கப்புறம் அதை இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா அந்த காண்டாக்டரை இது பண்ணணும். இல்லைனா என்ன பண்ணோம்னா இதை சேஃப்டிக்கு ஒரு ரீசெட் கொடுத்தா தான் ரீசெட் ஆகும். அப்படின்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் அந்த ரீசெட் வந்து என்ன ஆயிரும், எரர் போயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் அடுத்து என்ன பார்க்குறதுனா ரன்னு. ஓகேவா, ரன் கமாண்ட் எடுக்கிறது. இந்த ரன் கமாண்டுங்கிறது என்னென்னா நம்ம ஒரு ஒன் டைம் விஎஃப்டியை ரன் பண்ணி விட்டுட்டோம்னா எப்போ ரன் ஆகுதோ அந்த டயத்தில் வந்து இந்த டெர்மினல் வழியாக நமக்கு ஃபீட்பேக் கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்பிஎன் டைப்பு. ஓகேவா, அப்போ என்ன பண்ணோம்னா இந்த எஸ்சியில் என்ன சப்ளை கொடுக்குறோமோ அது இந்த ரன் வழியே நமக்கு ஃபீட்பேக்காக கிடைக்கும். ஒரு NONC மாதிரி ஆக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் 24 இப்போ பிஎன்பிஐ இன்புட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோன்னா என்ன பண்ணுவோம்னா எஸ்சியில் 24 வோல்ட் கொடுப்போம். ரன் வழி என்ன பண்ணியிருப்போம்னா 24 வோல்ட் இன்புட் எடுத்துப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் இது என்னென்னா விஎஃப்டியோட இன்டர்னல் ரிலே. ஓகேவா, விஎஃப்டி ட்ரிப் ஆனாலோ ஏதோ ஃபால்ட்டு எரர் வந்துச்சுனாலோ இந்த ரிலே என்ன ஆகும்னா ஆக்சுவேட் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும், ஃபால்ட் அவுட்புட்டை கொடுக்கும். இது என்னென்னா சிங்கிறது வந்து என்னென்னா விஎஃப்டியோட காமன், அந்த ரிலேயோட காமன். அந்த காமனில் நம்ம என்ன சப்ளை கொடுக்குறோமோ அதை ஏலையும் பிலையும் எடுத்துக்கலாம். ஏயும் பிங்கிறது என்னென்னா NONCயாக இருக்கும். ஓகேவா, இதில் நமக்கு என்ன ஃபீட்பேக், ட்ரிப் ஃபீட்பேக்கு இந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து விஎஃப்டியோட சப்ளையை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விஎஃப்டியை ரன் பண்ண போகிறோம். ஓகேவா, அதாவது விஎஃப்டியில் சிங்க் மோடில் வச்சுருந்தோம்னா இந்த எஸ்டியோட சப்ளையை எடுத்து என்ன பண்ணியிருப்போம்னா ரிலேயோட காமனில் கொடுத்துருவோம். ஓகேவா, இப்போது ஃபார்வேர்டு மட்டும் ரன் பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு ரிலேயை மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா STFல கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஃபார்வேர்டும் வேணும் ரிவர்ஸும் வேணும்னா என்ன பண்ணுவோம்னா இந்த SD இருக்குது பார்த்தியா, இந்த SD போர்ட்டோட சப்ளை எடுத்துகிட்டு போய் 2 ரிலேயோட காமனில் கொடுத்து 2 ரிலேயோட NO எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா STFல ஒன்று STRல ஒன்று கொடுத்துருவோம். ஓகேவா, இது எதுக்காகனா விஎஃப்டி ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரன் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம சேஃப்டி இன்புட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சேஃப்டியை ரீசெட் பண்ணணும். ஓகேவா, அப்போ சேஃப்டியை ரீசெட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரீசெட் இன்புட் கொடுக்கணும். அப்போ இன்னொரு ரிலே யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, 3 ரிலே யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று ஃபார்வேர்டு, ஒன்று ரிவர்ஸு, இன்னொன்று என்னென்னா ரீசெட்டுக்கு வந்து நம்ம பேராமீட்டரில் போயிட்டு இந்த RM, RH, RLன்னு இருக்கும். அதாவது ஸ்பீடு லோ, மீடியம், ஹைன்னு இருக்கும். அதில் ஒரு பேராமீட்டரை வந்து என்ன பண்ணிப்போம்னா ரீசெட்டுக்காக யூஸ் பண்ணிப்போம். அதை பேராமீட்டரில் செட் பண்ணிவிட்டு RMல ஒரு அவுட்புட்டை கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும்னா அது ஸ்பீடை வந்து ரீசெட்டை வந்து பண்ணிடும். ஒன்ஸ் சேஃப்டி ஏதோ இன்டரப்ட் ஆகி ஆன் ஆகுதுன்னா நமக்கு வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேணாம். ஒன்ஸ் இந்த ரீசெட் கொடுத்தோம்னா விஎஃப்டி என்ன ஆயிரும், ரீசெட் ஆகிக்கும். ஓகேவா, சேஃப்டிக்கு நான் ஒரு காண்டாக்டர் சொல்லியிருந்தேன்ல அதுதான் இது. என்ன பண்ணிடுவோன்னா ட்ரைவோட எஸ்சி எடுத்துகிட்டு வந்து மேலே டாப்பில் கொடுத்துருவோம் ஒரு NOவில். பாட்டமில் என்ன பண்ணுவோன்னா S1 S2 எடுத்துகிட்டு போயிட்டு விஎஃப்டியில் கொடுத்துருவோம். இந்த காண்டாக்டர் என்ன பண்ணுவோன்னா ஒரு சேஃப்டி ரிலே மூலமோ இல்லை ஒரு சேஃப்டி பிஎல்சி மூலமோ என்ன பண்ணுவோன்னா ஆக்சுவேட் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரிலேயோட விஎஃப்டியோட ரன் கமாண்ட் எடுக்கிறோம்ல, அது எப்படி எடுக்கிறோன்னா இந்த மாதிரி ட்ரைவோட SD இருக்குல்ல அதை ட்ரைவோட 1, 2வது ட்ரைவோட SDன்னு கொடுத்துட்டு இதோட அவுட்புட் அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோன்னா விஎஃப்டிக்கு கொடுத்துருவோம். இதில் எந்த ரிலே ஆக்சுவேட் பண்ணுறோமோ அந்த ரிலேக்கு ஏற்றாப்புல ஃபார்வர்டாக ரிவர்ஸாக அப்படிங்கிறது ரன் ஆகும். நம்ம முன்னால் பார்த்த வீடியோவில் என்ன இருக்குன்னா ட்ரைவோட சப்ளை இந்த SDயில் உள்ள சப்ளை ரிலேயோட காமனில் கொடுத்து அதையே எடுத்து இங்கே ரன் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். இப்போ இதில் இந்த ட்ரைவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் SMPS சப்ளை கொடுத்து இந்த ட்ரைவை எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இருக்கும். இப்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம இப்போது SDயில் வந்து என்ன பண்ணிடுவோம்னா நம்ம SMPSோட 0 வோல்ட்டை கொடுத்துருவோம். ஓகேங்களா, 0 வோல்ட்டை கொடுத்துட்டு 24 வோல்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரிலே மூலம் 24 வோல்ட்டு நம்ம SMPSோட 24 வோல்ட்டை ரிலேயோட காமனில் கொடுத்து இந்த STFல கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா எக்ஸ்டர்னல் சப்ளை மூலம் ரன் ஆகும். இது அதாவது என்னென்னா ST 0 வோல்ட்டு STF 24 வோல்ட்டாக இருந்ததுன்னா சோர்ஸில் இருக்கணும். ST 24 வோல்ட்டு இது 0 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா STF 0 வோல்ட்டாக இருந்தால் என்னவாக இருக்கணும்னா இந்த ஜம்பரை வந்து சிங்கில் மாற்றிக்கணும். இப்போது நம்ம பழைய அந்த ட்ரைவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா
சேஃப்டிக்கு வந்து கான்டாக்டர் போட்டு வயரிங் பண்ணியிருப்போம். இதில் என்ன பண்ணியிருப்போம்னா இன்டர்னலாக லூப் பண்ணியிருப்போம். இந்த லூப் பண்ணியிருந்தால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி டேரெக்டாக எடுத்துக்கலாம். சேஃப்டியை வந்து பைபாஸ் பண்ணிக்கிற மாதிரி. பைபாஸ் மீன்ஸ் ஒரு சில இடத்துல சேஃப்டி தேவைப்படும், ஒரு சில இடத்துல சேஃப்டி தேவைப்படாது. அந்த இடத்த பேஸ் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிலேயோட காமனில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ்சில் இந்த வர 24 வோல்ட் இருக்கும். நம்ம டிரைவோட 24 வோல்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 24 வோல்ட்டை டேரெக்டாக விஎஃப்டிக்கு கொடுத்து விஎஃப்டியை இதில் மூலம் ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம எக்ஸ்டர்னல் சப்ளை எஸ்எம்பிஎஸோட சப்ளை வச்சு விஎஃப்டி எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது. தேங்க்யூ.